சாதனை பெண்களை கௌரவிக்கும் புதிய தலைமுறையின் சக்தி விருதுகள் வழங்கும் விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. புதிய தலைமுறையின் சக்தி விருதுகள் ஆண்டுதோறும் சாதனை பெண்களை கௌரவித்து வழங்கப்பட்டு வருகிறது. 10வது ஆண்டாக சக்தி விருதுகள் வழங்கும் விழா சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெற்றது. இதில் திறமை, துணிவு, கருணை, புலமை, சாதனை மற்றும் தலைமை என 6 பிரிவுகளில் விருதுகள் வழங்கப்பட்டன. அதன்படி திறமைக்கான சக்தி விருது சென்னை கண்ணகி நகர் பகுதியைச் சேர்ந்த பிரபல கபடி வீராங்கனை கார்த்திகாவுக்கு வழங்கப்பட்டது. தொடர்ந்து இந்தியாவின் முதல் பெண் மரைன் பைலட் என்ற வரலாற்றை படைத்த ரேஷ்மா நிலோபர் விசாலாட்சிக்கு துணிவுக்கான சக்தி விருது வழங்கப்பட்டது. தலைமைக்கான சக்தி விருது தொழுநோயாளிகள் வாழும் குடியிருப்புகளில் வீட்டு வசதி திட்டங்களை முன்னெடுத்த விமென்ஸ் இந்தியன் அசோசியேஷன் என்ற பெண்கள் அமைப்பின் தலைவர் பத்மா வெங்கட்ராமனுக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மாற்றுத்திறனாளிகளின் உரிமைக்காக போராடி வரும் குழந்தை நல மருத்துவர் ஐஸ்வர்யா ராவ் கருணைக்கான சக்தி விருதை பெற்றார். புலமைக்கான பிரிவில் புதிய தலைமுறையின் சக்தி விருது தெலங்கானா மாநில தலைமைச் செயலகத்தை வடிவமைத்த கட்டடக் கலைஞர் டாக்டர் பொன்னி ஆஸ்கருக்கு வழங்கப்பட்டது. சாதனை பிரிவுக்கான புதிய தலைமுறையின் சக்தி விருது சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வரும் டாக்டர் ஜெயஸ்ரீ வெங்கடேசனுக்கு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பல்வேறு துறையைச் சேர்ந்த ஆளுமைகள், எழுத்தாளர்கள், திரைத்துறையினர் உள்ளிட்ட பிரபலங்கள் கலந்து கொண்டு விருதாளர்களை பாராட்டினர்.